என் தாய்க்கு மூத்த மகன். தாய் புல்கேனமிருந்து என் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னுடன் உடனாகி நின்றருளி என் வினையை அறுத்துட்டு இணையாளும் கங்கா நாயகனே கலிப்பாலை மிகானே என்ற மகன் முருகனை இறையாக ஏற்று தன் வாழ்நாளில் இறுதி வரை முருக பக்தனாக வாழ்ந்து மடிந்தவர் எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர்களின் நினைவை போற்றும் இந்த வகையில் நேற்றுள்ளார் இன்றிருக்க நிச்சயமோ யாதெனினால் நினைந்த போது கூற்றுள்ள உளவையாரை தங்களையாரை சொன்னேன். காற்றுள்ள போதே எவரும் தூற்றிக்கொள்வது நல்ல தர்மம் தானே என்ற ஞானசம்பந்தர் அவர்களுடைய வரிகள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் காற்று இருக்கும் பொழுது பதர்கள் பறந்தது போல தன் பாவங்களை நீக்கி தர்மங்களை இந்த மக்களுக்கு செய்து நெல்மணிகளை தன் காலடியில் நிற்பது போல தன் வாழ்நாளை சிறப்பித்து காட்டியவர் பெருந்தமிழர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஐயா அவர்களுடைய வாழ்வியலை போற்றும் பொழுது அன்பிற்குரிய உறவுகளே, தானம் தர்மம் தவம் ஞானம் யோகம் போகம் என்பது ஒரு மானிட பிறப்பு இறையாக வருவதற்கான ஒரு 6 நிலைகள். ஒரு மானிடன் தானம் தர்மத்தை தன் வாழ்நாளில் எவன் ஒருவன் நிலைப்படுகிறானோ அவர்களுக்கு ஞானம் உச்சியில் நின்றும் யோகமும் போகமும் வெற்றி அடையும் பொழுது அவன் இறைநிலையை அடைகிறான் என்ற நோக்கோடு வாழ்ந்து வந்தவர் பெருந்தமிழர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய வாழ்நாளில் ஆன்மீகத்தை கடைபிடித்த அந்த பெருந்தமிழர் இந்த நிலத்தில் தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று போற்றிய அந்த பெருந்தமிழர் இந்திய சுதந்திர வேட்கையை தன் நெஞ்சிலேற்றி இந்த மண் விடுதலையாக வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் வெள்ளையனுக்கு எதிராக போரிட்டு இந்த மண்ணில் சுதந்திர வேட்கையை வீதி வீதியாக விதைத்தவர் எங்கள் பெருந்தமிழர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். கைரேகை சட்டத்தால் தமிழர்கள் ஒடுக்கிய பொழுது வெள்ளைக்காரன் அவர்களை சித்திரவதை செய்த பொழுது அந்த கைரேகை சட்டத்தை உடைத்தெறிந்த பெருமகன் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்பதை இந்த இடத்தில் அவருடைய நினைவத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்படுகிறோம். அன்புக்குரிய உறவுகளே, பெருந்தமிழர் வாழ்ந்த இந்த மண்ணில் தான் இன்று சாதிகளாக கட்டமைக்கப்பட்டு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்றால் அது மரவர் சமூகத்திற்கான தலைவர். ஐயா இமானுவேல் சேகரன் என்றால் அவர் தேவேந்திரனுக்கான தலைவர். கர்ம வீரர் காமராஜர் என்றால் அது நாடார்களுக்கான தலைவர். கப்பலோட்டிய பெருந்தமிழர் ஐயா வாவுசி சிதம்பரம் பிள்ளை என்றால் அது பிள்ளைக்கான தலைவன் என்று சாதி சாதியாக கட்டமைத்தது இந்த தமிழர் நிலத்தில் அந்த திராவிட ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணில் எதிரும் புதிருமாக உள்ள இந்த தேவேந்திர வேளாளர் சமூகமாக இருந்தாலும் சரி, நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி, பிள்ளைமார் சமூகமாக இருந்தாலும் சரி, ஓனார் சமூகமாகும் இந்த இடத்தில் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் நிலைநிறுத்தது இந்த நாம் தமிழர் கட்சி என்பதை ஐயா பெருந்தமிழர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவை நாங்கள் பதிவு செய்கிறோம். 2 மகான்கள் இந்த மண்ணில் செத்து விழுந்தார்கள். ஒன்று கெட்டிய வேட்டியோடு செத்து விழுந்தவர் ஐயா கர்ம வீரர் காமராஜர். நெற்றியில் பூசிய திருவரோடு செத்து விழுந்தது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதான வரலாற்று உண்மை. அதுதான் எங்கள் ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தன் சொல்லுகிறார், நஞ்சுண்டு நாட்டுக்காயம் அடிவதை அஞ்சா போர் முறை என்று. அந்த நஞ்சுண்டு நாட்டுக்காயம் அடிவது சரித்திரம். நடிகருக்காய் 41 பேர் செத்து விழுந்தது சரித்திரமடா, சரித்திரம். எங்கள் முன்னோர்களுடைய மூச்சும் இந்த மண்ணும் தானடா சாமியாக இருக்கிறது. அந்த சாமியும் தலை கொடுத்தது இந்த மண்ணில் தானடா. நடிகர் விஜய் அவர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீன் அறுப்பை தடுப்போங்கிறார். மீன் அரிக்கிறது தடுப்போம் அப்படிங்கிறார். எந்த மீனுக்கு சொறி சிறங்கு படலாமல் இருக்குன்னு ஒண்ணும் புரியல. அவர் மீன் அறுப்பை தடுப்போங்கிற சொல்றாரு. அன்புக்குரிய உறவுகளே, கொஞ்சம் தமிழ் ஒன்றை சடையிருக்கு, ஒன்றை தெரிய அந்த உமையவன் அந்த கொன்றை சடையவன் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் எங்கள் தமிழ். இந்த தமிழை கொஞ்சி விளையாடிய இந்த நிலத்தில் தான் தெரிசா வீட்டில் வெளியில் கட்டி கொடுக்கும் நாயை கொஞ்சி விளையாடிய விஜய் அவர்களுக்கு இந்த மண்ணில் என்னடா வேலை இருக்கிறது? என்ன வேலை இருக்கிறது? இந்த மண்ணில் ஐயா வருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவேந்தல் ஒன்றை மட்டும் இந்த இடத்தில் பதிவு செய்ய
இனப்படுகொலையில் நேர்கொண்ட பார்வையில் அந்த ஆன்மீகத்தை அறுத்தெறிந்தது இந்திய தேசியம். ஐயா முத்துராமலிங்க தேவர் அரசியலை கொலை செய்தது இந்த திராவிடம் தான் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே அவருடைய நினைவேந்தலில் இந்த தமிழர்களுக்கான அரசு அவர்களுடைய குற்றம் குறையை வென்றெடுப்பதற்காக பொதுவா தமிழ் தேசிய அரசியல்வாதி என்றாலே சோழனா பெயர் போட்டுக்கிட்டு அரசு பேருந்துல இறங்கி 4 அரங்குகளை பேசிட்டு இருந்தேன் தமிழ் தேசியவாதி. எத்தனையோ தமிழ் தேசியவாதி மக்களுக்கான கலை இலக்கிய பண்பாடுகளை வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடிய பொழுது வெல்ல முடியல. வேடிக்கையாக இருந்தது. திராவிடம் சிரித்தது, அவன் நக்கலடித்தான். இந்த இடத்தில் தான் தமிழர்களுக்கான அரசு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசியத்தின் வரலாறை மீட்டெடுப்போம் என்று ஒற்றை உலகத்தோடு சாதியாக பிரிந்து கிடந்த இந்த தமிழர்களை ஒரே அணியில் ஒன்று திரட்டி இந்த மக்களை நாம் தமிழர் என்ற உலகத்தோடு தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி திராவிடத்தினுடைய சிம்ம சொப்பனமாக ஒரு எதிரியை கண்டிருக்கிறார் என்றால் அது என் அண்ணன் செந்தமன் சீமான் தான். இந்த இடத்தில் தென்தமிழக மட்டுமல்ல தமிழ் சாதிகளை துண்டாடிய இந்த திராவிட அரசு அந்த அரசை அடியோடு அடித்து நொறுக்குவோம். அதற்காக இந்த மண்ணில் திராவிடத்தினுடைய சூழ்ச்சியை அவர்களுடைய சதிகார அரசியலை அறுத்தறிய திராவிடத்தினுடைய கருவை வெட்டி எறிவதற்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க நன்றி.